என்னுடைய பிள்ளைக்கு பசியின்மை இருக்கிறது, என்னுடைய பிள்ளை சரியாக சாப்பிடுவதில்லை என்றது பெரும்பாலான பெற்றோர் கவலைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. சமீபத்திய ஸ்டடி ஒன்றின்படி ஒரு வைத்தியரிடம் பசியின்மை என்ற காரணத்துக்காக பெற்றோர்கள் கொண்டு வருகின்ற ஒரு 100 பிள்ளைகளை எடுத்தால் அதில் 60 பிள்ளைகள் சரியான வளர்ச்சி விருத்தியுடன் இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய உடல் எடை வளர்ச்சி என்பன சரியாக இருக்கிறது. ஆனாலும் பெற்றோர் கவலைப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதை தெளிவுபடுத்தினால் மட்டுமே பெற்றோர் அந்த கவலையில் இருந்து விடுபட முடியும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் உண்மையில் பசியில்லை என்று பெற்றோர் கருதி கொண்டு அவர்களுக்கு கட்டாயப்படுத்தி உணவூட்ட முனைகிறதோ அல்லது அதிக கலோரியுடைய உணவுகளை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறதோ பிள்ளைகளுக்கு ஓவர் ஃபீடிங் என்று சொல்லுவோம். அதாவது உடல் எடை அதிகரிப்பை உருவாக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் நீண்ட கால அடிப்படையில் பல பிரச்சனைகளை இது உருவாக்கக்கூடியது. இப்போதைய காலத்தில் இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி என்று சொல்றது, குழந்தைகளில் அல்லது சிறுவர்களில் ஏற்படுகின்ற உடல் எடை அதிகரிப்பு என்றது மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதே நேரம் ஒரு 40% மாணவர்கள் உண்மையிலேயே பசியின்மையுடன் இருக்கிறார்கள். இந்த பசியின்மை என்றது அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள், ஆனால் சரியான முறையில் அது பெற்றோர்களால் அணுகப்படவில்லை என்பது உள்ளடங்கலாக உண்மையிலே அவர்கள் ஏதோ ஒரு நோய் நிலையாலேயோ இல்லை ஏதோ ஒரு நீண்டகால பாதிப்பினாலேயோ அவர்கள் பசியின்மையுடன் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய போசாக்கு சத்து குறைவடைஞ்சு கொண்டு போறதோடு அவர்களுடைய வளர்ச்சி விருத்தி பாதிக்கிறதோட நீண்டகால அடிப்படையில் அவர்களுக்கு பாதிப்பான பல விடயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த பசியின்மைக்காக வைத்தியரிடம் செல்வதோ அல்லது இந்த குடற்புழுக்களுக்கான மருந்துகளை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறதோ அல்லது சத்து டொனிக்குகளை அடிக்கடி கொடுக்கிறதோ அல்லது இந்த பசியின்மைக்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட சில டொனிக்குகளை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறதோ நிரந்தர தீர்வாக அமையாது. உண்மையிலே அந்த பசியின்மைக்கான காரணம் என்னன்றதை கண்டறிஞ்சு அதற்கு ஏற்ற வகையில் அதற்கான காரணத்தை சீர் செய்வது மட்டுமே இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். ஆகவே இந்த வீடியோவில் குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை இந்த பசியின்மை என்றது உண்மையிலே அவர்களுக்கு பசியின்மை இருக்குதா, அதுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது நோய் நிலைகள் காரணமாக இருக்குமா, அல்லது இது சாதாரணமான கருத நிலையில் பெற்றோர்களால் தான் இது பசியின்மையாக உணரப்படுகிறதா, இதற்கு என்ன காரணங்கள், இதற்கான தீர்வுகள் என்ன, இந்த பசியின்மையை போக்குறதுக்கான வழிமுறைகள் என்ன, நீங்கள் எந்த நிலையில வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகிய விடயங்களை மிகவும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பெற்றோரை பொறுத்தவரை தங்களுடைய பிள்ளைகள் உணவை எடுப்பதில்லை என்பதில் வெவ்வேறு விதமான கவலைகளை வெளியிடுவார்கள். அதில் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் என்றால் சில பெற்றோர் சொல்லுவினம் என்னுடைய குழந்தை போதுமான உணவை எடுக்குதில்லை. ரெண்டாவது, என்னுடைய பிள்ளை மிகவும் குறைந்த உணவைத்தான் எடுக்குது, மற்ற அதே வயது பிள்ளைகளோட ஒப்படைக்க ஒரு கொஞ்சம் உணவைத்தான் இந்த பிள்ளை எடுக்குதுன்னு. சில சொல்லுவினம் என்னுடைய பிள்ளை காய்கறிகளை சாப்பிடுதில்லை, சோறு சாப்பிடுதில்லை என்று சொல்லுவினம். முட்டை, இறைச்சி போன்ற செலக்டிவான சில சத்தாக கருதப்படுகிற உணவுகளை இந்த பிள்ளை எடுக்குதில்லை என்று சொல்லுவினம். சிலர் சொல்லுவினம் என்னுடைய பிள்ளை வீட்டில் எந்த வகையான உணவாக இருந்தாலும் எதுவுமே எடுக்குதில்லை, குறைவாகத்தான் சாப்பிடுதுன்னு சொல்லுவோம். சிலர் சொல்லுவினம் இந்த வீட்டில் சமைக்கிற உணவுகளை தவிர்த்து வெளியில் இருந்து வேண்ட, அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், இந்த ப்ரொசஸ்ட் உணவுகள், இந்த ஜூஸ் ஐட்டங்கள், இப்போ சோடா வகைகள், இதுகள் எல்லாத்தையும் பிள்ளை அடிக்கடி எடுத்துக்கொண்டிருக்குது, பிஸ்கட் இதுகள், ஆனால் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை எடுக்கவில்லை என்று. சிலருடைய கவலை என்னுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுவதில்லை, சாப்பாட்டை போட்டு கொடுத்தால் அமைதியாக ஒரு இடத்துல இருந்து அந்த பிள்ளை சாப்பாட்டை எடுக்குதில்லை என்றது. இப்படியாக பெற்றோரின் கவலைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கவலைக்கு பின்னாலும் பல காரணங்களும் இருக்குது. அதை சரியாக பெற்றோர் தெரிஞ்சு கொண்டால்தான் அதுக்கான தீர்வை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது பெற்றோர்களின் மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனை. அதாவது பிள்ளைகளை பொறுத்தவரை பிள்ளைகளின் அந்த வயதுக்குரிய நிறை, உயரம், அவர்களுடைய உடற்திணிவு சுட்டி, அவர்களுடைய விருத்தி படிநிலைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய வளர்ச்சி எல்லாமே சரியாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளை பசி இல்லை என்றதோ சாப்பிட்ற அளவு குறைவாக இருக்கிற கவலையோ தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் மிகவும் கூடிய அளவில் பிள்ளை சாப்பிட வேண்டும் என்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையை பொறுத்தவரையும் பிள்ளைக்கு ஏற்கனவே அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டிருக்கிற உணவு போதுமானது. ஸோ இதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் முதலாவது விடயம் பெரியாக்களோடு சேர்த்து அந்த பிள்ளைகள் எடுக்கிற உணவை ஒப்பீடு செய்து பார்த்துக்கொள்வார்கள், அல்லது அந்த வீட்டில் உள்ள இன்னொரு பிள்ளையுடன் சேர்த்து ஒப்பீடு செய்து பார்த்துக்கொள்வார்கள். ஒரு வீட்டில் ஒரு இளைய பிள்ளையும் இருக்குது, மூத்த பிள்ளையும் இருக்குன்னா இளைய பிள்ளை கொஞ்சம் கூடுதலான உணவை எடுக்குது, ஆனால் மூத்த பிள்ளை அதை எடுக்கவில்லை என்று சொல்லிக்கொள்ள இவர்கள் யோசிப்பார்கள் அந்த பிள்ளைக்கு வயது கூட, ஆகவே வயதுக்கு ஏற்ற உணவை அந்த பிள்ளை எடுக்கவில்லை என்றது. அல்லது அதே வயதுடைய இன்னும் ஒரு பிள்ளையுடன், பக்கத்து வீட்டு பிள்ளையோ யாரோ பிள்ளையுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வார்கள். அதனுடன் ஒப்பிடும் பொழுது அந்த பிள்ளை எடுக்கிற உணவு போதுமானதாக இல்லை என்றுதான் இந்த பெற்றோருடைய கவலையாக இருக்கும். இதில் பெற்றோர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு பிள்ளையின் பசியின் அளவு அல்ல ஒரு பிள்ளைக்கு தேவையான கலோரியின் அளவை தீர்மானிக்கிறது அந்த பிள்ளையின் தனித்துவமான சில காரணிகள். அதில் முக்கியமாக அந்த பிள்ளையின் அனுசோப செயற்பாடுகள் எப்படி இந்த பிள்ளையில் நடந்தது, எவ்வளவு
எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குது பிள்ளை, அதே நேரம் அது அதனுடைய வளர்ச்சியின் எந்த பருவநிலையில் இருக்குது, அதிகளவு கலோரி தேவையான பருவநிலையில் இருக்கா இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக கொஞ்சம் குறைவாக தேவையான நிலையில் இருக்கான்றதெல்லாம் இதில் செல்வாக்கு செலுத்தும். ஆகவே ஒரே வயதுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி பருவங்களில் சில வித்தியாசம் இருக்கிறபடியால் இயல்பாக அவர்களுடைய பசியின் தன்மைகளில் வித்தியாசம் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய பிள்ளைக்கு வயதுக்கு ஏற்ற வகையில் நிறை இருக்குது, உயரம் இருக்குது, உடற்திணிவு சுட்டி சரியாக இருக்குது, அதே போல் அந்த வளர்ச்சி பட்டியலுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய விருத்தி வரைவுன்னு சொல்லுவோம், வளர்ச்சி விருத்தி வரைவு எல்லாம் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு பசி இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அடுத்ததாக இதில் பிள்ளைகளுக்கு பசி இருக்கும், ஆனால் சில காரணங்களால் அந்த பசி மழுங்கடிக்கப்படும் என்று நாங்கள் சொல்லலாம். இப்படியான ஒரு நிலை, இது பெற்றோர் புரிந்து கொள்ளாத ஒரு சூழலும் காணப்படுகிறது. அதில் என்னென்னு சொன்னால் தினமும் ஒரே வகையான உணவுகளையே பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சிலாக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதையே சூடாக்கி கொடுத்து கொண்டிருக்கணும், அல்லது எப்போவுமே ஒரே மாதிரியான ஒரே வகையான டேஸ்ட், ஒரே சுவை, ஒரே வகையான நிறம் உடைய உணவுகளை தான் திருப்பி கொடுத்து கொண்டிருக்கணும். இது சென்சரி ஃபேட்டிக் என்று சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணவு எடுக்கிறதுல விருப்பம் இல்லாமல் போகிறதை ஒழிய மற்றபடி பசி இல்லை என்றது அது காரணமாக அமையாது. ஆகவே இந்த விடயங்களையும் பெற்றோர் கவனத்தில் கொள்ளணும். இதை விட இந்த வீட்டில் அமைதியற்ற சூழல், இப்போ அந்த சாப்பாடு டைமுக்கு அந்த பிள்ளைகள் போனாலும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய விடயம், அந்த சாப்பாடில் கவனம் செலுத்தி சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது முக்கியமாக ஃபோர்ஸ், அதாவது கட்டாயப்படுத்தி பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுற தன்மை, இதை இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சே ஆக வேணும் என்று சொல்லி பிள்ளைகளை வற்புறுத்தி உணவு எடுக்கப்படுற சூழல், இதெல்லாம் அவர்களுக்கு அந்த சாப்பிட போகிறதுக்கே அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும், சங்கடம் ஏற்படும். இதனால் அவர்களுக்கு உண்மையில் பசி இருக்கும், ஆனால் அவர்கள் உணவை எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவினர். இதை பெற்றோர் புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலையை மாற்றியமைக்க வேண்டும். அடுத்ததாக வரையறுக்கப்பட்ட உணவு நேரங்கள். இப்போ சில வீட்டில் அதிகாலை வேளையில் எழும்பி எல்லாரும் வேலைக்கு போகிறாக்களாக இருப்பினோம். அப்போ அந்த வேளையில் பிள்ளைக்கும் உணவை கொடுக்குறக்கு முயற்சி செய்யணும். அந்த நேரம் பிள்ளை சாப்பிடாது. ஏனென்றால் இயல்பாக பசிக்கிறதுக்கான டைம் அந்த பிள்ளைக்கு வேறையான டைமாக இருக்கலாம். ஆகவே இந்த டைம் ஷெடியூல் பண்ணி போட்டு அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற வகையில் அல்லது வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு அவர்களுடைய தொழில் காரணமாக அவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாய உணவு வேலைகளை வச்சுக்கொண்டு அதுக்கு இந்த பிள்ளைகள் எடுக்கப்படுறதும் அது பசியின்மை போன்ற தோட்டம் பெற்றோருக்கு உருவாக்கும். ஆனால் அவர்களுக்கு பசிக்கிறதுக்கு எடுக்கிற அந்த நேரம் அல்லது காலப்பகுதி வேறையாக இருக்கிறதாலையும் அந்த பிள்ளைகள் எடுக்கிற உணவின் அளவு குறைவடையும். இதில் அடுத்த ஒரு முக்கியமான விடயம், குழந்தைகள் சில வயது காலப்பகுதியில் சில உணவுகளை அவர்கள் விரும்பிக் கொள்ள மாட்டேனாம். இந்த டேஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் என்று சொல்லுவோம், அதாவது சுவை விருத்தி நடந்து கொண்டிருக்கிற இந்த வயது பருவம், அதாவது 2 தொடக்கம் 5 வயதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இதில் ஃபுட் நியோஃபோபியா என்று சொல்கிறது, அதாவது சில உணவுகளை அவைகள் என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் எடுக்க மாட்டேனாம். ஸோ இதை பெற்றோர் புரிஞ்சு கொள்ள வேணும். அதை அவர்கள் காலம் முழுக்க எடுக்க மாட்டார்கள் என்றது அர்த்தம் இல்லை. அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்கள் வளர்ச்சி போய்கொண்டிருக்க அந்த உணவுகளை அவர்கள் எடுப்பார்கள். ஆகவே அதை வச்சுக்கொண்டும் அந்த பிள்ளைக்கு அதே உணவுகளை வீட்டில் செய்து கொண்டு அதே உணவை கொடுத்து கொண்டு பிள்ளை சாப்பிடவில்லை என்று குறை சொல்வதும் தவறானது. அடுத்ததாக இந்த பசி உணர்வை உண்மையிலேயே குறைக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் இந்த பசி உணர்வுன்றது எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும். பொதுவாக யோசிப்போம் பசிக்கிறன்றது ஒரு வயறு சார்ந்த அல்லது குடல் சார்ந்த பிரச்சனை என்று யோசிப்போம், அல்லது அதன் உணர்த்திறன் என்று யோசிப்போம். அப்படி இல்லை, இது மூளையில் இருந்தே இதை ஆரம்பிக்க வேணும். பொதுவாக நாங்கள் ஒரு உணவை பார்த்த உடனேயே அந்த உணவில் விருப்பம் ஏற்படுது. சில உணவை பார்த்த உடனே எந்த விதமான விருப்பமும் ஏற்படுறதில்லை, அந்த உணவு சாப்பிட்றதுல ஒரு வெறுப்பு தன்மை ஏற்படுற தன்மை கூட இருக்குது. சில பிள்ளைகளுக்கு சில உணவை காட்டினால் ஆர்வத்தோடு அந்த பிள்ளைகள் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க நிற்பினோம், சிலதை காட்டினா அவை அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த உணவில் விருப்பம்ன்றது எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஸ்டிமுலேஷன், எங்களுடைய கண்கள் வழியாகவே உணவில் விருப்பம் என்ற தன்மை ஆரம்பிக்குது. ஆகவே அந்த உணவின் பார்க்கும்போது அந்த உணவு எப்படி இருக்குது, அந்த உணவின் வாசனை எப்படி இருக்குது என்ற விடயங்கள் எல்லாமே எங்களுக்கு அந்த உணவில் விருப்பத்தை கூட்டும், பசியை தூண்டும் விடயங்களாக இருக்குது. ஆகவே இந்த உணவில் விருப்பம் பெற வேணும்னு சொன்னால் ஒன்று எங்களுக்கு மூளையில் இருக்கிற சில சென்டர்ஸ், அதாவது அப்பிடைட் சென்டர், சட்டைட்டி சென்டர் என்று சொல்லுவோம். இதுகள் உணவு பசியை தூண்டுறதும் அதே மாதிரி போதுமன்ற ஒரு திருப்தி உணர்வை கொண்டு வரதுமாக இருக்கும். அடுத்ததாக சில ஹோமோன்கள், இதில் முக்கியமாக இந்த லெப்டின், கிர்லின் என்ற ஹோமோன், அதே மாதிரி இதில் பாதிப்புகள் உருவாக்கல முக்கிய பங்கெடுக்கிற ஹோமோன் டோபாமின், கோர்டிசோல் என்ற ஹோமோன்களும் இதில் பங்கெடுக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்களுடைய கட் சிக்னல்ஸ், அதாவது இந்த குடலில் உள்ள சமிக்கைகள், குடலில் சமிபாடு நடந்து முடிஞ்சுது, இனி அடுத்த தினம் உணவு எடுக்க வேணும், அதே மாதிரி குடலில் உணவு ஏற்கனவே இருக்குதாகவே இனி எடுக்கக்கூடாது, போதுமன்ற ஒரு உணர்நிலையை மூளைக்கு கொடுக்க வேணும். இப்படியாக இந்த குடலில் ஏற்படுற சமிக்கைகளும் என்ன செய்யுது, இந்த பசிக்கே தூண்டுறதோ அல்லது எடுக்கிற
உணவின் அளவை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கெடுக்குது. இந்த இடங்களில் குழப்பநிலை அல்ல இதனுடைய செயற்பாடுகளில் ஏதாவது குழப்பநிலை ஏற்பட்டால் இந்த பசி சார்ந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். பசி குறைகிறதோ அல்லது கூறுறதோ ஏற்படலாம். பசியின்மை ஏற்படுத்தக்கூடிய முதலாவதும் மிக முக்கியமானதுமான காரணம் என்னென்னு பார்த்தோம் என்றால் இந்த யங் ஃபுட், அதாவது அதிக சீனி சேர்க்கப்பட்ட உணவுகள், அதிக கொழுப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது சோடா வகைகள், அதிக சீனி சேர்க்கப்பட்ட அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் என்று சொல்லுவோம், அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதுகள் எல்லாம் சேர்க்கப்பட்ட பானங்கள். இதை பிள்ளைகள் எடுக்கிறதால இந்த டோபாமின் பாத்வே என்று சொல்லி ஒரு விடயம் ஆக்டிவேட் ஆகும். அதாவது அதீத திருப்தியை கொடுக்கக்கூடியது ஒரு பாத்வே ஆக்டிவேட் ஆகிச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் என்றால் பிறகு இந்த சாதாரண உணவுகளில் நாட்டம் குறைவடைஞ்சு கொண்டு போகும். முக்கியமாக இந்த சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை இப்படியான ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அல்லது இப்படியான யங் ஃபுட்டுக்கு பழக்கப்பட்ட பிள்ளைகள் வீட்டில் உணவை எடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த டோபாமின் பாத்வே திருப்பியும் அதே உணவை நோக்கித்தான் அவர்களை தூண்டுமே ஒழிய வீட்டில் சமைக்கப்பட்ட உணவிலான நாட்டத்தை குறைவடைய செய்யும். இதில் முக்கியமாக இந்த அல்ட்ரா ப்ரொசஸ்ட் உணவுகள் என்று சொல்லுவோம், இந்த பீட்சா, பர்கர் இப்படியானதுகள் என்ன செய்யப்பட்டு சொன்னால் இந்த எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த ஹோமோன்ஸ் எங்களோட பசியை தூண்டக்கூடியதும் என்று சொல்லி அதில் கிரிலின் என்ற ஹோமோன் இந்த பசியை தூண்டும். இந்த கிரிலின் பாத்வே இது செயற்படுற அதனுடைய செயற்திறனை இந்த ப்ரொசஸ் ஃபுட்ஸ் குறைவடைய செய்யும். அதனால் பசி உணர்வு ஏற்படாது. அதை விட கூடுதலாக இந்த ப்ரொசஸ் ஃபுட் அல்லது யங் ஃபுட்டில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். இந்த கொழுப்பு நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் சமிபாடு நடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மிக அதிக நேரம் எடுக்கும். ஆகவே இந்த உணவு எடுத்த பிள்ளைகள் ஒரு நீண்ட நேரத்துக்கு அந்த பசி உணர்வு இல்லாமல் போயிடும். ஆகவே உணவை எடுக்க மாட்டினோம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் இந்த காலை உணவை தவிர்த்து விடுறது. முக்கியமாக வீட்டில் என்ன நடக்கும், வீட்டில் பெரியவர்கள் காலை உணவை எடுக்க மாட்டோம். அதனால் வீட்டில் சில வேளை சமைக்கிறது இல்லை, பிள்ளைகளும் அந்த காலை உணவை ஸ்கிப் பண்ணி பழகியிருப்பினோம். அல்லது இந்த காலை உணவை அவர்களுக்கு பசி வர்ற டைமை விட ஆக ஏழியாக கொடுக்குறதுக்கு அவர்களுக்கு முயற்சி செய்வினோம். அந்த மற்றவர்கள் சாப்பிடிக்க அந்த பிள்ளையும் சாப்பிட வச்சுட்டு போகிற ஒரு நிலை. இது அவர்களுடைய நோமலான சர்க்காடியன் ரிதம் என்று சொல்லுவோம். ஒரு இயல்பான ஒரு பசித்தன்மை அந்த டைமுக்கு வாரதை இது கட்டுப்படுத்துறதோட இவர்கள் அந்த டைமில் கொடுக்கக்குள்ள அவர்கள் போதிய அளவு உணவு எடுக்க முடியாத நிலையும் ஏற்படும். அடுத்ததாக பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் பெற்றோர் முக்கியமாக அந்த 3 உணவு வேளைகளும் பிள்ளை சாப்பிடணும்ன்றதான் எதிர்பார்ப்பினோம். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த உணவு வேளைகளுக்கு கிட்டவாக வேறு உணவுகளை கொடுத்துடும். அதாவது பிஸ்கெட்டை கொடுக்குறது, பாலை கொடுக்குறது, ஏதாவது ஜூஸை கொடுக்குறது. அப்போ இதெல்லாத்தையும் அந்த சாப்பாட்டு வேளைகளுக்கு கிட்டவாக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவர்களுக்கு டக்குன்னு வயிறு ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனால் அவர்களுக்கு உணவு போதுமன்ற மனநிலை வந்தால் அந்த உணவு வேளைகளுக்குரிய உணவை எடுக்க மாட்டேன். ஆகவே பெற்றோருடைய கவலை என்னென்றால் இந்த வீட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த உணவு வேளைகளுக்கு பிள்ளையை எடுக்கணும்ன்றது. ஆனால் அந்த அடிக்கடியாக இந்த இப்படியான அந்த நொறுக்கு தீனிகளை பிள்ளையை கொடுத்து கொண்டிருக்கிறதால அந்த சரியான உணவு வேளைக்கு பிள்ளை உணவை எடுக்க மாட்டுது. ஆனால் பெரும்பாலும் இப்படியான பிள்ளைகளோட உடல் எடை சரியாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா அவர்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் இந்த கலோரியை சமப்படுத்தி எடுத்துக்கொண்டு இருப்பினோம். ஆனால் வீட்டில் செய்யப்பட்ட உணவு எடுக்கவில்லை என்ற கவலை அந்த பெற்றோருக்கு இருந்து கொண்டிருக்கிறாள். அவை பசி இல்லை என்று தீர்மானம் எடுத்துருவினோம். அதே நேரம் இன்னும் முக்கியமாக இந்த 6 மாதம் கடந்த பிறகு பிள்ளைகளுக்கு நாங்கள் 6 மாதம் வரையும் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருப்போம். அதை கடந்த பிறகு பிள்ளைகளுக்கு மேலதிக உணவூட்டல் ஆரம்பிக்கப்பட்டோம். இந்த மேலதிக உணவூட்டல் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்க தாய்ப்பால் கொடுக்குற தடவைகளை மிகவும் குறைச்சி கொண்டு வர வேணும். சில பெற்றோர் என்ன செய்யணும் என்றால் அதே மாதிரியே தொடர்ச்சியாக அடிக்கடி தாய்ப்பாலை கொடுத்து கொண்டு அந்த பிள்ளை சாப்பிடவில்லை என்ன. பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த 6 மாதத்தை கடக்கியக்குள்ள உடல் எடை குறைவு ஏற்படுறது அவதானிக்கப்பட்டு கொண்டு வரதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இந்த பால் கொடுக்கிற தடவைகளை அவர்கள் குறைக்காமல் தொடர்ச்சியாக அதே அளவில் பாலை அடிக்கடி கொடுத்து கொண்டிருப்பினும் இதனால பிள்ளைகளுக்கு பசி குறைவால் அவர்கள் மேலதிக உணவூட்டல்ல அதாவது மேலதிகமாக கொடுக்கப்படுற உணவில் கவனம் செலுத்த மாட்டினோம். அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி உடலின் சுறுசுறுப்பு தன்மை தான் பசியை தீர்மானிக்க போகுது. இப்படியே சோம்பேறியாக அதாவது செடன்டரி லைஃப் ஸ்டைலில் பிள்ளைகள் இருக்குது என்றால் அப்படியே ஸ்கூல் போயிட்டு அப்படியே ஒரு சேரில் குந்தி இருக்கிறது, அல்ல டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறது, கேம் விளையாடி கொண்டிருக்கிறது, ஒரு வெளியில் போய் விளையாடுற இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் பங்கெடுக்கிற இல்லை, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிற இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு பசி குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு பசியின்மை இருக்குது என்று சொல்லி யோசிக்கிறது உண்மையில் தேவையற்ற ஒரு விடயம். அவர்களை ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு மாற்ற வேணும். குறைஞ்சது 1/2 மணித்தியாலங்களோ 1 மணித்தியாலங்களோ வெளியில் விளையாட வேணும் பிள்ளைகள். அடுத்ததாக தூக்கம் குறைஞ்சு போகிறது. எங்களுக்கு தூக்கம் ஒவ்வொரு வயதினருக்கும் எவ்வளோ தூக்கம் இருக்க வேணும் என்று இருக்கு. அவரேஜாக வளர்ந்தவர்களை பொறுத்தவரையும் 7 மணித்தியாலங்கள் தூக்கம் வேணும். வயது குறைந்த பிள்ளைகளை பொறுத்தவரையும் இந்த தூக்கம் தேவையான மணித்தியாலங்கள் அதிகமாக இருக்கும். இந்த தூக்கத்தில் ஏற்படுற குழப்ப நிலை இது முக்கியமாக வீட்டில் வளர்ந்தவர்கள் தூங்குறதுக்கு அதிக நேரம் எடுக்கிறபடியாக பிள்ளைகளும் அதே நேரம் விழித்திருந்து தூங்குகிற தன்மை காணப்படும். இது அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் பசியை மிக அதிக அளவில் பாதிக்கக்கூடியது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு போதுமான தூக்கம்
தூக்கம் அல்லது வளர்ந்தவர்கள் போதுமான தூக்கம் இல்லாத நிலையில் பசியின்மை ஏற்படுறதாக இருக்கலாம், அல்லது அதிக பசி எடுக்கிறதாக கூட இருக்கலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கிய காரணம் இந்த பிள்ளைகள் அல்லது வளர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம். குழந்தைகளை பொறுத்தவரையும் குழந்தைகளை அச்சுறுத்துறது அல்லது உணவை கொடுக்கறதுக்காக பயமுறுத்தி உணவு ஊட்டுறது, இதுகளெல்லாம் அந்த பிள்ளைகளின் பசியை மிக அதிக அளவில் பாதிக்கும். அவர் வில்லங்கத்துக்காகத்தான் உணவை எடுப்பினோம். சிலர் அந்த இமோஷனலாக பிள்ளைய, அதாவது நீங்கள் சாப்பிடலைன்னு சொன்னால் நான் இப்படி செய்திருவேன், அல்லது நீங்கள் சாப்பிடலைன்னு இல்லை சாப்பிட்டா தான் நான் இதை வாங்கி தருவேன்னு சொல்லி, அதாவது பிள்ளைகளை உணவில் விருப்பம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு உணர்ச்சி ரீதியான காரணம் ஒன்று மூலமாக அவர்களை டிமாண்ட் பண்ணி உணவு ஊட்டுறது, இது மிகவும் தவறான ஒரு விடயம். அதே மாதிரி வீட்டில் அமைதியற்ற சூழல், பெற்றோர்களுக்கு இடையில் குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது பிள்ளைகள் அந்த நேரத்தில் உணவு எடுக்கிறது மிகவும் ஒரு சங்கடமான சூழலை ஏற்படுத்தும். அதே மாதிரி உணவு வேளைகளின் போது பிள்ளைகளுக்கு கல்வியை பற்றி கதைக்கிறது அல்லது தேவையற்ற விடயங்களை கதைக்கிறது, அல்ல பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடிய, அழுத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்கிறது, இது எல்லாமே உண்மையில் அவர்களுக்கு பசி இருந்தால் கூட அவர்கள் அந்த உணவை எடுக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்தி உணவு ஊட்டுறதும் நீண்ட கால அடிப்படையில் பிள்ளைகளுக்கு உணவில் விருப்பமின்மையை ஏற்படுத்தி பசியின்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த இக்காலத்திலையும் பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுத்தி உணவூட்டல் வழங்காமல் உணவில் விருப்பத்தை ஏற்படுத்தி உணவூட்டல் செய்கிறது தான் பொருத்தமானது. அடுத்ததாக சில ஹோமோன்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உதாரணமாக எங்களுக்கு தெரியும் தைராய்டு சுரப்பின்ற குறை சுரப்பால் வரக்கூடிய நிலை ஹைப்போ தைராய்டிசம். இந்த நிலையில் உணவில் விருப்பமின்மை, பசியின்மை இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பியூபர்டல் ஏஜ்னு சொல்லுவாங்க, குழந்தைகள் இந்த டீனேஜ் வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பசி குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததாக இந்த அயன், ஜிங்க், விட்டமின் B12 இந்த விட்டமின்ஸ் குறைகிறதாலேயும் பசியின்மை ஏற்படலாம். அடுத்ததாக நோய் பாதிப்புகள், இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, தொண்டையில் கிருமி தாக்கம் ஏற்படுறது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் வழியில் தொற்று ஏற்படுறது, குழந்தைகளுக்கு இந்த காதில் தொற்று ஏற்படுறது, இப்படியாக உள்ளார்ந்த கிருமி தாக்கங்களோ அல்லது வெளிப்படையாக காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக கிருமி தாக்கங்களோ இருந்தால் அவர்களுக்கு பசி குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது ஒரு 2 கிழமைகளுக்கு மேலாக நீடித்து கொண்டு போகுது இந்த பசி குறைவு என்று சொன்னால் நீங்கள் கட்டாயமாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும். ஏதாவது இந்த கிருமி தொற்று அதுக்கு ஒரு காரணமாக இருக்குமான்றதை பரிசோதனை செய்து கண்டறிய வேண்டியது முக்கியமானது. இந்த நோய் பாதிப்புகளில் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், இது குழந்தைகளாக இருக்கலாம், படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம். இந்த பசியின்மையை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய விடயம் உணவு கால்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம், அதாவது இறப்பை அழற்சி, சரியான டைமுக்கு உணவு எடுக்காது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் உள்ள உணவுகளை எடுக்கிறது, அதிகம் சோடா இதுகளை குடிக்கிறது, அதிகளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், இதெல்லாத்தாலையும் குறிப்பாக இந்த மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே பசியின்மை ஏற்படுது. இதுக்கு இறப்பை அழற்சி காரணமாக இருக்குது, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஒரு காரணமாக இருக்குது, மற்றது இவர்கள் ஏற்படுற மலச்சிக்கலம் இதுக்கு ஒரு காரணமாக அமையும். அடுத்ததாக பசியின்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி சில மருந்துகள், அதன் பக்க விளைவுகள். முக்கியமாக இந்த நோவலிகளுக்கு எடுக்கிற மருந்துகள் கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்கக்கூடியது, இறப்பை அழற்சி உருவாக்கி அதன் மூலமாக பசியின்மை ஏற்படுத்தக்கூடியது. இதைவிட சில நுண்ணுயிர் கொல்லிகள் குழந்தைகளாக இருந்தாலும் சில வேளை நுண்ணுயிர் கொல்லிகள் பாவிக்க வேண்டி ஏற்படும். அந்த நுண்ணுயிர் கொல்லிகள் எடுத்த பிறகு இந்த பசியின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த மன அழுத்தம், ஆன்சைட்டி, படபடப்பு இதுகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த பசியின்மை ஏற்படுறதுக்கோ அல்லது அதிக பசி எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான விடயம், எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம், பெரும்பாலானோர் தவறு செய்கிற விடயம், இந்த குடலில் உள்ள பாக்டீரியாக்கள சமநிலை குழப்பம் அடைகிறது. இந்த குடலை பொறுத்தவரையும் இல்லை ட்ரில்லியன்ஸ் வரையிலான பாக்டீரியாக்கள் இருக்குது. இல்லை நல்ல பாக்டீரியாக்கள், கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குது. நல்ல பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருக்கைக்குள்ள தான் எங்களுக்கு நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும். முக்கியமாக நாங்கள் எடுக்கிற எங்களுடைய உணவு பழக்கம், இந்த யங் ஃபுட் அதிகம் எடுக்கிறது, அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் அதிகம் எடுக்கிறது, அதே மாதிரி ஃபைபர் நார்ச்சத்து இல்லாத உணவுகளை அதிகமாக எடுக்கிறது, அதே நேரம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அல்லது இந்த மருந்து மாத்திரைகளை அதிக அளவில் பாவிக்கிறது, இது எல்லாத்தாலையும் எங்களோட குடலில் இருக்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழிவடைஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகரிச்சிடும். இந்த குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தால் தான் இவன் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எனப்படுகின்ற ஒரு ப்ராடக்ட்ஸை உருவாக்குவினோம். இதுதான் எங்களுக்கு பசியை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில் எங்களை வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமையும். எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கிற பட்சத்தில் இந்த கெட்ட பாக்டீரியா அளவு அதிகரித்தால் எங்களுக்கு பசியின்மை ஏற்படும். ஆகவே இந்த பசியின்மை என்றது நிறைய காரணங்களால் ஏற்படக்கூடியது. உங்களுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு பசியின்மை ஏற்பட்டால் இந்த குடற்புழுக்கான மருந்தை மட்டும் கொடுத்து கொண்டிருப்பதோ, சத்து டொனிக்க மட்டும் கொடுத்து கொண்டிருப்பதோ, அல்லது பசி ஏற்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய டொனிக்கை மட்டும் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறதோ நிரந்தரமான தீர்வாக அமையாது. நீங்கள் இதில் சொல்லப்பட்ட விடயங்களில் என்னென்ன விடயங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு காரணமாக அமையலாம்ன்றதை கண்டறிஞ்சு அதை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டியது முக்கியமான விடயம். இந்த குடலினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் முக்கியமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு காய்கறிகள் சேர்ந்த உணவுகள் அதிகமாக கொடுக்க வேணும். அதே மாதிரி நார்ச்சத்து இதில் அதிகமாக இருப்பதால் இது குடலில் இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு நல்லா நீர் அருந்த வேணும். குறிப்பிட்ட நேரமாக இந்த பிள்ளைகள் வெளியில் விளையாடுறதுக்கு உடல் செயற்பாடுகளை செய்கிறதுக்கு அனுமதிக்க வேணும். அதாவது கல்வியின் மூலமாக கொடுக்கப்படுற ப்ரெஷர் பிள்ளைகளுக்கு குறைய வேணும். பொருத்தமான அளவுக்கு போதிய அளவான தூக்கம் அவசியம். இதை விட இந்த யங் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க், சோடா, அதிக சீனி சேர்க்கப்பட்ட பானங்கள் இது எல்லாத்தையும் இந்த குழந்தைகள் எடுப்பதையும் பெரியவர்கள் எடுப்பதையும் கட்டாயமாக தவிர்த்து கொள்ள வேணும். அதே நேரம் உங்களுக்கு மன அழுத்தம், மனச்சுமைகள் இருந்தால் அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் செய்கிறதே இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய பிள்ளைக்கு பசியின்மை 2 கிழமைகளுக்கு மேலதிகமாக இருக்குது. உங்களுடைய பிள்ளையின் சுறுசுறுப்பு தன்மை தற்போது குறைவடைஞ்சிருக்குது. பிள்ளை உடல் மெலிவடைஞ்சு கொண்டு போகுது. இப்படியான அறிகுறிகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வைத்தியரிடம் காட்டி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேணும். தேவை ஏற்படும் பட்சத்தில் சில பரிசோதனைகளும் செய்து பார்க்க வேண்டி ஏற்படலாம். இது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய பிள்ளை வளர வேண்டிய பருவத்தில் போசாக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அது மிகவும் பாதிப்பான ஒரு எதிர்காலத்தை பிள்ளைக்கு உருவாக்கக்கூடியது என்பதால் இதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். நன்றி.